அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. ஆனா எங்ககிட்ட கோல்டு கிடையாதுன்ட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தது இந்த ஒயிட் தான். இதுவே வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதுவே வாங்கினேன். $45 கொடுத்து மெம்பர் ஆயிட்டீங்க. கலர் வந்து கீழே இறங்கிடுச்சு. இது சவுண்ட் வந்து செக் பண்ணும் போது இதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப கூட வச்சிருக்கேன் நானு. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இது வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து நாங்க பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கே கிஃப்ட் பண்ணிட்டோம். அது நான் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணோன்னே அதுல ஒரு மாதிரி சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வேற ஒன்று கொடுத்துட்டாங்க. அதனால இது மட்டும் நான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. நீங்க வேணா அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, ஆக்சுவலி நான் அவங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து கோல்டு இருக்கும். போன மாசம் என்னோட பெரிய பொண்ணுக்கும் பிறந்த நாள் இருந்தது. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிஃப்ட் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல நாங்க வந்து இதுதான் சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம் நாங்க. அதே மாதிரி சின்னவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. எனக்கும் வந்து அவங்களோட கிஃப்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்ததுல எல்லாமே நார்மல் காமனா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரி, எனக்கு என்ன தோணுச்சுன்னா வாங்கி கொடுத்தா 2 பேருக்கும் ஒன்னா வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த நாள் வந்து நான் என்ன சொன்னேன்னா என்னோட சஜஷன் வந்து இவங்களுக்கும் வந்து நம்ம இதுவே வாங்கி கொடுத்துருவோம், ஹெட்போனே வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொன்னது. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வாங்கி கொடுத்தோம். சாண்ட் ஸ்டோன். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு ஐட்டம் தான், ஒண்ணுதான் இருந்தது. நாங்க கடையில போய் வாங்கும் போது பெஸ்ட் பைல தான் நான் எப்போதுமே வாங்குவேன். அங்க வந்து பார்த்ததுல பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் வந்து இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்குன்னாங்க. ஏன்னா இது வந்து டிமாண்டுன்னாங்க. சரி, எனக்கு என்னன்னா இதுவே வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதுவே வாங்கினேன். இதுதான் வாங்கி கொடுத்தது. ஆனா இதுல என்னன்னா இந்த காதுல இது வைப்போம் இல்லையா, இந்த கப்பு, இந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு சவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதுல ஒரு குறையும் இல்லை. இந்த இது காதுல மாட்டுறதுல வந்து டேர்ன் பண்றச்ச ஒரு மாதிரி சவுண்ட் வருது, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னாங்க. அதனால சரின்னு எடுத்துட்டு போய் மாத்திட்டோம். இதோட நாங்க கேட்டதுக்கு அந்த சவுண்ட் வந்து ரேரா தான் வரும், சிலதுல வரும் சிலதுல வராது. நீங்க வேணும்னா நீங்க மாத்திக்கிறதா இருந்தா மாத்திங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேபி அந்த பீஸ்ல வந்து வராமையும் இருக்கலாம்னாங்க. சரி, ஆனா எங்க கிட்ட கோல்டு கிடையாதுன்ட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தது இந்த ஒயிட் தான் இருந்தது. சரி, நான் அவங்கள கேட்டோம், ஏன்னா பொண்ணை கூப்பிட்டு போயிருந்தோம். ஓகேவா, ஒயிட் தான் இருக்குன்னாங்க. அவங்களுக்கும் அந்த கோல்டு என்னவோ பிடிக்கல. சரி, நான் வந்து ஒயிட்டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயிட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். இது என்ன இன்னும் ஒரு இதுனா, நான் அது வாங்கும் போது $429 கொடுத்து வாங்கினேன். நான் வாங்கி ஒரு வாரத்துல அதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $80 வந்து கீழே இறங்கிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 340 தான் இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸுங்க. இது எப்போதுமே பெஸ்ட் பைல அது ஒரு ஆஃபர் இருக்கு. என்னன்னா நான் வந்து டிவி வாங்கினேன், $1500 வாங்கினோம். டிவி 65 inch சோனி தான் வாங்கினது. வாங்கிட்டு 2 வாரத்துல நெட்ல சர்ச் பண்ணாரு என்னோட ஹஸ்பண்ட். சர்ச் பண்ணதுல வந்து அதுல $200 வந்து டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணியிருந்தாங்க. சரி, நாங்க போய் கேட்டோம். இது மாதிரி நான் போன வாரம் தான் வாங்கினேன், 1005 வாங்கினேன், இப்போ என்னன்னா 1003 இருக்கேன்னு. சரி, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா அதுல இன்னும் ஒரு $200 இன்னும் கம்மி பண்ணியிருந்தாங்க. சரி, நான் அதே மாதிரி போய் கேட்டோம். கேட்டதுல இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க. இல்ல, அது ஒரு ஆஃபர் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள 20 நாளுக்குள்ள வந்து பிரைஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்துட்டு போய் ரிசீட்டோட எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த இப்ப என்ன டீல்ல போயிருக்கோ அந்த டீல் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பாலிசி இருக்கு பெஸ்ட் பைல. நீங்க $45 கொடுத்து மெம்பர் ஆயிட்டீங்கன்னா என்ன பிரைஸ் நீங்க உங்களுக்கு டீல் வந்தாலும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க போய் வாங்கிட்டு அந்த பிரைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்ப இருக்கு. முதல்ல எல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ரிசீப்ட் மட்டும் கண்டிப்பா வச்சிருக்கணும். எப்போதுமே எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வாங்கினோம்னா 15 நாள் தாங்க பெஸ்ட் பைல.
பெஸ்ட் பைலன்னு இல்லை, வேற எங்க வாங்கினாலும் 15 டேஸ்ல உங்களுக்கு வந்து ரிட்டர்னும் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா பெஸ்ட் பை மெம்பரா இருந்தீங்கன்னா 1 மாசம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் நான் வாங்கணும்னாலுமே நான் வந்து பெஸ்ட் பைல தான் போய் வாங்குவேன். எனக்கு அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வேற எங்கேயும் நான் அவ்வளவு வாங்கினதில்லை. நான் பேக் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பவுச் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து நான் நிறைய போய் பார்த்தேன், ஆப்பிளோடதெல்லாம் போய் பார்த்தேன் நான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சவுண்ட் வந்து செக் பண்ணும் போது இதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து போஸ்ல வந்து பாட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கூட வச்சிருக்கேன் நானு. ஓகே, இதாங்க. அண்ட் இதுக்கு வந்து சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பண்றது. எனக்கு முதல்ல வாங்கின கோல்டன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலான்னு, ஆனால் என் பொண்ணு ஸ்டோரில் இருந்த அந்த டேன் கலரே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதையே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.